இப்போ நான் வந்து இந்த இதே எடுத்துக்கிறேன், ஃப்ளிப்ஸே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு தெரிஞ்சால் மாற்றிக்கலாம். ஓகே, கம்பெனிஸ் தான் வாங்கினேன். ஸோ E45 தான். ஸோ இது எப்படி மாட்டுறதுன்ட்டு பார்ப்போம். வெல்கம் பேக் டு பாரிஸ் டிரைவ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து காருக்கு வந்து சில பொருள் வாங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பல்பு, அதுக்கப்புறம் வந்து வைபர் கிளாஸ், எஸ்யூ கிளாஸ்னு சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில். ஸோ அந்த 2 விஷயமும் வாங்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கூலிங் வந்து பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 2 டிகிரி 2.5 இப்போ காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், மணி 10:30 23 இன்றைக்கி டேட்டு. 2.5 டிகிரி, செம குளிர், கையெல்லாம் வெளியில் வைக்க முடியல. ஸோ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு மற்ற விஷயம்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளிப்ஸு ஒரு பல்பு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 24.50 காட்டுது. ஸோ இது 2 எடுத்தாலே நமக்கு வந்து ஒன்று 26 போட்டிருக்கான், ஒன்று 27 போட்டு வச்சுருக்கான். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்னு தெரியல. 7 டே லைட்டு, இது 50% எனர்ஜின்னு போட்டிருக்கு. பட் ஆக்சுவலி நமக்கு தேவை நம்பர் தான், கரெக்டான நம்பர் எடுத்தால் போதும். கிளாஸ் லைட், ப்ளூ லைட்டா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து கிளாசிக் லைட்டு, அது வந்து ப்ளூ லைட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ நமக்கு எது வேணும்ன்ட்டு சூஸ் பண்ணணும். இப்போது பார்ப்போம். இங்கே இன்னொரு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ ஃப்ளிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா H7 சிங்கிள் லைட்டு. அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியல. இது வந்து விஷன்னு போட்டிருக்கு, மோர் விஷன், 3 ஸ்டார் போட்டு வச்சுருக்கான். அது வந்து அப் டு 200% மோர் பிரைட்னஸ்ன்னு போட்டு வச்சுருக்கு. அது 24 யூரோ. இது ஜஸ்ட்டு வந்து 12 யூரோ. ஓகே, எது எடுக்கலான்னு பார்ப்போம். ஸோ அதே பார்த்திங்கன்னா இதே H7லேயே பார்த்திங்கன்னா ஷார்ப்பு ஒயிட் லுக் அப்படின்னு போட்டு இது வந்து ஒரு 20 யூரோ 50 சதவீதம் போட்டு வச்சுருக்கான். இவ்வளோ டிஃப்ரெண்ட் கொடுத்து வச்சுருக்கான். ஆக்சுவலி ஒரே சைஸ் தான், கிராஸ்மோலேயே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் எனக்கு இப்போ பார்த்த வரைக்கும் எனக்கு 4 டைப் ஆஃப் லைட்ஸ் வந்து பார்த்துட்டேன். ஓகேவா, இதுலேயே. ஸோ எது பெட்டர் அப்படிங்கிறது நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்லுவோம். இப்போ நான் வந்து இந்த இதே எடுத்துக்கிறேன், ஃப்ளிப்ஸே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு தெரிஞ்சால் மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் லைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா வந்து 30 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 மீட்ரு வரைக்கும், 30 மீட்டர் ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து இதனுடைய வெளிச்சம் போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கிளாசிக் லைட்டு, X1, 2 இன்ஸ்டன்ட் லைட்டு, ப்ளூ லைட்டு, விஷனு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ தூரம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்ஸ் எவ்வளோ வேலை செய்யுது, கர்ஃபூர் எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நான் இப்போது இங்கே ஸ்டாஃப் கிட்ட ஆக்சுவலி ஆலோசனை பண்ணப்போ அவர் என்ன சொன்னார், 2 பல்பு வாங்கிக்கோ, அப்போ தான் வந்து ஆக்சுவலி 2 பக்கமும் ஒரே மாதிரியே உனக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னாரு. ஒன்று பிரைட்டாகவும் ஒன்று டிம்மாகவும் இருக்காமல் ஒரே இதை வாங்கி போடு அப்படின்னாரு. ஸோ இருந்தாலும் நம்ம இதை எடுத்திருக்கேன். இது வந்து 12 யூரோ வந்துச்சு. ஸோ போட்டு பார்ப்போம் எப்படி டிஃப்ரெண்ட் வருதுன்னு, அப்போ தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி லைட்டை பற்றியான வீடியோ. ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க, கர்ஃபூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான கிடைக்கும். அதே மாதிரி வைபர் கிளாஸஸ், இது வேறு வைபர் எஸ்யூ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ எஸ்யூ கிளாஸ் கூட வாங்கணும். ஸோ எனக்கு தட்டி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. இப்போது எஸ்யூ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில், அதை தான் தட்டுறேன். என் வண்டிக்கு ஒப்பேலு, அஸ்தரா, ஹேஷ், ஓகே, பெர்லினா, பிரேக்கா, ட்வின் டாப்பா எல்லாம் கேட்குது. ஐ திங்க் பெர்லின். ஆக்சுவலி அந்த நம்பர் போட்டிருக்கு, அந்த நம்பரை எடுத்துக்க வேண்டியதான். Conductor, passager, Bali, Arrier.
ஆக்சுவலி இது பேக் சைடில் உள்ளதுக்கு இந்த நம்பரு, ஃப்ரண்டில் உள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து B45 B42 கர்ஃபூர் பிராண்டில் வருது. இதுவே போஷ் இந்த பிராண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பர் வருது. ஓகேவா, ஃப்ரெண்டுக்கு வந்து E55 E45 ஸோ வருது. நான் கர்ஃபூர் பிராண்டே சூஸ் பண்ணுறேன், அதான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இதில் ஸ்டார் போட்டிருக்கு, என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு பார்க்கணும், செக் பண்ணி. B45 ஓகே. குட். ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த சைஸு, கொந்தக்தருக்கு இந்த சைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். B45 B40 காரு வைபர் பார்த்திங்கன்னா எனக்கு தேர்ன ஆக்சுவலி கர்ஃபூர் பிராண்ட் தேர்ன கிடைக்கல. ஸோ நமக்கு கிடைச்சது வந்து இந்த இது தான் கிடச்சிருக்கு, இந்த கம்பெனிஸ் தான் இருக்குது. என்னுடைய காருக்கு வந்து E45ன்னு போட்டுருந்துச்சு. ஸோ E45 பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ரேட் வந்துச்சு, ஐ திங்க் கேன் 0 15 வருது. அதே மாதிரி இன்னொன்று E55 ஒன்று கொண்டக்டர் ஆக்சுவலி ஓட்டுற டிரைவருக்கு, இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு அந்த இதுக்கும் சைஸ் மாறுது. அது எப்படின்ட்டு இன்னும் செக் பண்ண சரியா. அது பார்த்திங்கன்னா E55 வருது. E55 வந்து அதே ரேட்டு தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து 16 போட்டிருக்கான், 16 15 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது 16, இங்கே 15 10 சந்தியம், ஆல்மோஸ்ட் 31 வருது. ஸோ இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா வைபர் வந்து எப்போயோ தான் மாற்றுறோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றுவோம். அது டேமேஜ் ஆச்சுன்னா மட்டும்தான், ரொம்ப கீறினா மட்டும்தான் மாற்றுவோம். இப்போ எனக்கு வண்டியிலேருந்து கீறிக்கிட்டே இருக்குது, ஏன்னா அடிக்கடி மழை வேறு இப்போது பெஞ்சிக்கிட்டே இருக்க கொஞ்சம் நாளாக. ஸோ அதனால் தேவைப்படுது. கிளாஸ் மாட்ட போகிறோம். இது வந்து கொண்டக்டருக்கும் பக்கத்தில் இருக்கிறது, ஆக்சுவலி டிரைவருக்கும் பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்கு ஒரு சைஸ் வருது. இந்த கம்பெனிஸ் தான் வாங்கினேன். ஸோ E45 தான். ஸோ இது எப்படி மாட்டுறதுன்ட்டு பார்ப்போம். இதை நான் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சுவலி பிளேடு ப்ளஸ் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுற செட்டு இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 சைஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, எந்த சைஸ் வேணாலும் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் இதில் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி 1ஆம் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, சும்மா இப்படி வச்சு அழுத்தி விட்டால் முடிஞ்சு. இதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதான்னு தெரியல, கீழே உள்ளது கொஞ்சம் மறைச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு நேராக இதை வச்சு இதை ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். தட்ஸ் ஆல், சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். திறந்துருக்கோம் காரு. இதை எடுத்து விட்டாச்சு. இது ரொம்ப சிம்பிளான வேலை. இது வந்து நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு கழட்ட வேண்டியதான். ஓகே, கழட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மேலாமல் இப்படி வச்சுக்கிட்டு அழுத்தி வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. ஓகேவா, அவ்வளோதான் வேலை. ஸோ ரெண்டுமே வந்து புதுசு மாட்டியாச்சு. ஏற்கனவே வந்து வேறு ஒரு கம்பெனிஸ் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு பையன் மாதிரி ஒரு ஆள் மாதிரி போட்டிருக்கோமே, கம்பெனி பேர் படிக்கவே வரல. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது புது கம்பெனிஸ் மாட்டியாச்சு. இப்போது வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன், மழை பெஞ்சிச்சுன்னா. இப்போ நான் என்னோடய வைபர் கிளாஸ் வந்து போட போகிறேன். நான் ஆல்ரெடி ஆக்சுவலி நம்ம நேரம் வந்து மழையும் பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சுவிட்சு தட்ட போகிறேன், என்ன நடக்குதுன்ட்டு. ஆக்சுவலி ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக. வாவ், நல்ல. ஆக்சுவலி நான் என்னோடய பழசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீறுச்சு, கறக்க முறுக்கான்ட்டு. ஸோ இது ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக வழி போயிட்டு வருது. ஸோ அதுதான் வந்து பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சரி பண்ணலாம். வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவ்வா.